நான் யார்? நான் விஜய், ஒரு சாதாரண மனிதன். வணக்கம். நீங்கள் தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயை குறிப்பிடுகிறீர்கள் என்றால், ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து இந்திய சினிமாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க ஆளுமைகளில் ஒருவராக அவர் உயர்ந்த பயணம், விடாமுயற்சி மற்றும் ஒரு பெரிய மறுபெயரிடலால் குறிக்கப்பட்ட ஒரு உன்னதமான, உச்சத்திற்கு உயர்ந்த கதையாகும். விஜயின் வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் அவரது பரிணாம வளர்ச்சி இதோ. 1. ஆரம்பகாலம். குழந்தை நட்சத்திரம் 1984 முதல் 1988 வரை. தளபதி ஆவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே விஜய் தனது தந்தை ஏ. சந்திரசேகர் இயக்கிய படங்களில் நடித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனாக இருந்தார். அறிமுகம். அவர் முதன்முதலில் 10 வயதில் வெற்றி 1984 திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக தோன்றினார். ஊக்கம். அவரது சகோதரி வித்யாவின் துயர மரணத்திற்குப் பிறகு அவர் மிகவும் அமைதியாகிவிட்டதாகவும், அவரை நடிப்புத் துறைக்கு கொண்டுவந்தால் அவர் மனம் திறந்து பேசக்கூடும் என்று அவரது தந்தை உணர்ந்ததாகவும் ஒரு கதை உண்டு. ஆரம்பகால பாத்திரங்கள். அவர் குடும்பம், சட்டம், ஒரு விளையாட்டு மற்றும் இது எங்கள் நீதி போன்ற பல படங்களில் நடித்தார். 2. போராடும் புதுமுகம் 1992 முதல் 1995 வரை. விஜய் நாளைய தீர்ப்பு 1992 திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த காலகட்டம் அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. ஆரம்பகால வரவேற்பு. அவரது தோற்றம் மற்றும் திரையில் அவரது பிரசன்னம் குறித்து ஊடகங்களிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டார். போராட்டம். செந்தூரபாண்டியன் மற்றும் ரசிகன் போன்ற அவரது ஆரம்பகால படங்கள் பக்கத்து வீட்டு பையன் என்ற பிம்பத்தை மையமாக கொண்டிருந்தன, ஆனால் மூத்த நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தும் போட்டி நிறைந்த திரையுலகில் அவர் தனது இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். 3. சாக்லேட் பாய். சகாப்தம் 1996 முதல் 2002 வரை. இதுவே விஜய், குறிப்பாக பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மத்தியில் பட்டிவீடு தோறும் அறியப்பட்ட பெயராக மாறிய திருப்புமுனையாகும். திருப்புமுனை. பூவே உனக்காக 1996 எல்லாவற்றையும் மாற்றியது. அது அவரது நடிப்புத் திறனின் பன்முகத்தன்மையை வெளிக்காட்டி அவரை ஒரு காதல் நாயகனாக நிலைநிறுத்தியது. பிளாக்பஸ்டர் தொடர். காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும் மற்றும் குஷி போன்ற படங்கள் அவரது சாக்லேட் பாய் அந்தஸ்தை உறுதிப்படுத்தின. முக்கிய அம்சங்கள். இந்த காலகட்டத்தில் அவர் தனது அடக்கமான நடிப்பு, மென்மையான வசன உச்சரிப்பு மற்றும் அற்புதமான நடனத் திறனுக்காக அறியப்பட்டார். 4. மாபெரும் மாற்றம் 2003 முதல் 2011 வரை. ஆக்ஷன் சினிமாவின் வெற்றியால் ஈர்க்கப்பட்ட விஜய், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவதற்காக தனது தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை மேற்கொண்டாள். ஊக்கமளித்தது. கில்லி 2004 அவரது திரை வாழ்க்கையை மறுவரையறை செய்த ஒரு மாபெரும் வெற்றி படமாகும். அது நகைச்சுவை, அதிரடி ஆக்ஷன் மற்றும் பஞ்ச் வசனங்கள் அடங்கிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்தியது. சின்னம். இந்த காலகட்டத்தில்தான் தளபதி என்ற ஆளுமை பிறந்தது. சில வணிக ரீதியான சரிவுகளுக்குப் பிறகும் 2000 பிற்பகுதியில் அவரது ரசிகர் பட்டாளம், விஜய் மக்கள் இயக்கம் பன்மடங்கு பெருகியது. 5. தளபதி இன் ஆதிக்கம் 2012 முதல் 2024 வரை. துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து தொடங்கி விஜய் மிகப்பெரிய வசூல் ஆதிக்கத்தையும் மேலும் செம்மையான கதை சொல்லலையும் கொண்ட ஒரு காலகட்டத்திற்குள் நுழைந்தார். இயக்குனர் கூட்டணிகள். ஆர். முருகதாஸ், அட்லி மற்றும் லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குனர்களுடனான அவரது பணிகள் அவரை ₹300 கோடி கிளப்பில் சேர்த்தன. சமூக கருப்பொருள்கள். அவரது திரைப்படங்கள் நுட்பமான, சில நேரங்களில் நேரடியான, சமூக மற்றும் அரசியல் செய்திகளை உள்ளடக்கத் தொடங்கின. கத்தி, மெர்சல், சர்கார். சமீபத்திய உச்சம். லியோ 2023 திரைப்படம் திரையுலகில் 30 ஆண்டுகளுக்குப் பிறகும் அவரால் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து, நடிகரின் முதிர்ச்சியான, உறுதியான ஒரு பதிப்பை காட்டியது. 6. இறுதி அத்தியாயம். அரசியல் 2026 தற்போது வரை. நன்றி.